எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சிந்தியா, வயசு 35 ஆகுது. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டரும் நல்ல வசதி சேர்ந்துருக்கிறேன். ஒரு பெண் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வரை உங்களுக்கு தாம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனடியாக பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்து சொல்லியிருக்காங்கம்மா? ஜாதியும் பார்த்தீங்கன்னா நாடான்னு சொல்லியிருக்காங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மிதனம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ சொந்தமாக ஒரு கலர் ஃபிஷ் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வம் இல்லைன்னு டிகிரியை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த ஷாப் வச்சு நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பெட்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம்னு சொல்லியிருக்காங்கம்மா. அடுத்து பறவைகளை வச்சு கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. பெரிய அளவில் பண்ணுறாங்களாம்மா. இவங்களுக்கு தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பலாப்பழம், மிளகு தோட்டம்னு ஒரு 15 ஏக்கரில் விவசாயம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா மகளிர் குழு ஒன்று வச்சு சீட்டு பிடிச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு சொல்கிறாங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்காங்களா. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி தான் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. சில வருஷமாக லைஃப் நல்லா தான் போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. பிஸ்னஸ் சம்மந்தமாக அவர் ட்ராவல் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி தவறிட்டாங்களாம். அதுக்கப்புறம் சில வருஷமாக ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க இல்லாமல் போனதால் அதே நினச்சி உடம்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ அதிலேருந்து மீண்டு வந்து உடம்பு சரியாச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்ககிட்ட பேசி லைஃப்பில் ஒரு ஆண் துணை வேண்டும்னு சொல்லி புரிய வச்சு இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வன் பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வரப்போகிற துணை இவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் எதிர்பார்க்குறாங்க. எப்போ இவங்க போன கடந்த கால வாழ்க்கையை பற்றி கேட்க வேண்டாம் சொல்கிறாங்கம்மா. அதை ஞாபகப்படுத்த வேண்டாம் சொல்லியிருக்காங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி அவங்க தெரிஞ்சுக்க விரும்பணும் சொல்லியிருக்காங்க. இப்போ வாழ்ப்புற லைஃப் பற்றி மட்டும் யோசிச்சா போதுன்னு சொல்கிறாங்க. உங்களை வீட்டோட மாப்பிள்ளை தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ்க்கு இவங்க தனியாக விட வேண்டாம்னு பார்க்குறாங்க. மேரேஜை இவங்களே செஞ்சு வச்சு இவங்க நல்லபடியாக பார்த்து போட தான் சொல்லியிருக்காங்கம்மா. உங்களுக்கு பசங்க தானே ஓகே சொல்லியிருக்காங்க. குடும்பத்தை அனுசரித்து எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. வேலைக்கு தனியாக போகணும் அவசியம் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த மாதிரி மாமியார் மாமனார் கொண்ட குடும்பம் கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வம் தாம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணலாமா. இந்த மாதிரி நல்ல குணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.